வணக்கம் நண்பர்களே. ஃபைனான்சியல் சர்வீசஸ் அதாவது ஃபைனான்சியல் ப்ராடக்ட்னா பொதுவாக நிதியுதவி, கடன்கள், இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு போகிறோம், பேங்கிங். இது குறித்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது இந்திய சேவைத்துறை வளர்ச்சியில் பயன்படுகிறது. இது தேசத்தினுடைய இலக்கான 38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் வளர்ச்சிக்கு இந்த துறைகள்லாம் பயன்படுது அப்படிங்கிறது சேவைத்துறையில் இது வருது. இந்த சற்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. சரி, இந்த ஃபைனான்சியல் சர்வீஸில் 2 வகை இருக்குது, பேங்கிங் அண்டு நான் பேங்கிங். அதாவது வங்கி அண்டு வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள். வங்கியில் என்ன அன்றாட பணிகள் இருக்கும், பணம் செலுத்துவது, பெறுவது, பணம் எடுப்பது போன்ற வங்கி சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கும். வங்கி சாராதவர்கள் ஒன்று கடன் மட்டும்தான், கடன் டெபாசிட் வாங்குறது, இதில் மட்டும்தான் இருக்கும். இந்த சேவை மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. காரணம், ஒரு தனிமனித தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் தொழில் நிறுவன தேவைகளுக்கும் தொழில் தேவைகளுக்கும் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கும் ஃபண்டிங் தேவைப்படுது. அப்படின்னா இந்த ஃபைனான்சியல் சர்வீஸில் தான் கிடைக்கும். அது வங்கி கடன் கொடுக்கும், வங்கி சார்ந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும். ஸோ வங்கிகளும் வங்கி சாராத நிதி அமைப்புகளும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பங்கு வகிக்கிறது, மிக முக்கிய பங்கு வகிப்பதால் தான் இதை குறித்து நாம் பேசுகிறோம். ஸோ இதில் ஈடுபடுறவங்க இந்த சேவைத்துறை 2047 பொருளாதார இலக்கான 38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் நோக்கி போகும்பொழுது நம்மளுடைய வளர்ச்சியும் சேர்ந்திருக்கும். அதுக்காக தான் இத்தனை வீடியோக்கள் வெளியிடுறோம். இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோக்கள் சேவைத்துறை, உற்பத்தித்துறை, ஏற்றுமதித்துறை என்று நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனல்லே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் வெளியிடுறோம்? இது போன்ற தொழில் சம்பந்தப்பட்ட செய்திகள் மக்களை சென்றடைந்தால்தான் சுய பொருளாதாரமும் நாட்டின் பொருளாதாரமும் இணைந்து வளரும். இதை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் தான் இந்த ஃபைனான்சியல் சர்வீஸை பற்றி சொல்கிறோம். ஸோ இதில் ஈடுபடுறாங்க, இதில் ஈடுபடுறவங்க, இதை தொழிலாக எடுத்துக்கொள்பவர்கள் அடுத்த 2047 இலக்கில் தன்னை இணைத்துக் கொள்ளலாம், வளர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.